நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை ஆசீர்வதித்து அந்த அன்பிற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே இந்த சகோதரி ஆமென் உமது சித்தத்தின்படி நீர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அன்பிற்காய் நன்றி. துதி கன மகிமை மக்களே சொல்லி மாணவர் போற்றப் பெறுவாராக. அவர் இரக்கம் நிறைந்த தந்தை, ஆறுதல் அளித்துக்கு ஊற்றான கடவுள். அவரே நமக்கு எல்லா வகை வேதனையிலும் ஆறுதல் அளித்து வருகிறார். இவ்வுலகை விட்டு அகன்ற மடியார் மரிய செல்வியினுடைய ஆன்மாவை அமைதி மொழி நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. இரக்க மிகுந்த தந்தையே, ஆதரளிக்கும் இறைவா, நீர் எம்மீது முடிவில்லா அன்பு கூர்ந்து சாவின் நிழலையே வாழ்வின் வைகரையாக மாற்றுகின்றேன். இந்நிலையில் உழன்று இயங்கும் அடியாரை கண்ணோக்கியருள உண்மையை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அடைக்கலமும் ஆற்றலும் நீரே. இருளும் துயரும் நிறைந்த எங்கள் அழுகை மாற்றி நாங்கள் ஒளியும் அமைதியும் பெற்ற வண்ணம் எங்களோடு இருந்தழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய திருமகன் எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்து தம் உயிர்ப்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வளித்தார். ஆதலால் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்க பெற்று நாங்கள் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எங்கள் உறவினரோடு வானக வந்து சேர்வதற்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருக்க செய்தர்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய்யை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாமையாளன்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்மை விட்டு பிரிந்து இறைவனோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர் தன்னுடைய இந்த மண்டலற்ற வாழ்வை முடித்துவிட்டு நாளிலே உலக வாழ்வை தொடங்கி இருக்கின்றார்கள். இறைவன் நம் ஒருவரை பார்த்து சொல்வது, என் மீது நம்பிக்கை கொண்டவர்களை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், அவர்கள் நிலையான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது பல சோதனைகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் இறைவன் இயேசுவின் மீதுள்ள அந்த நம்பிக்கையில் நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை விண்ணகத்துக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றுவார் என்ற செய்தியை இறைவன் நமக்கு தருகின்றார். அதைத்தான் இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்றார். நம்முடைய திருச்சபையை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாக இருக்கிறது. இருந்தாலும் மனித தன்மையை பார்க்கின்ற வேதனை நிறைந்த ஒரு தருணமாக வாழ்கின்றது. நம்மோடு இணைந்து நம்மோடு வாழ்ந்து நம்முடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் கலந்து கொண்ட ஒரு நபர் இறைவனுடைய அந்த வார்த்தையானது நமக்கு ஆறுதல் அளிக்கிறதாக இருக்கிறது. இறை விசுவாசத்திற்குரிய சகோதரி இறைவனுடைய கரங்களை நாம் சமர்ப்பித்தோம். இறைவன் இவர் மனிதத்தால் செய்த எல்லா தவறுகளை இறைவன் மன்னித்து இவரை விண்ணக வீட்டுக்கு சேர்த்துக் கொள்வதற்காக இந்த திருப்பதி வழியாக ஒழுக்கமாக இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். என் பாவமே என் பெண் பாவமே ஆகையால் இப்போது தனியான புனித மரியாதை வானதூதர் புனித அனைவரே சகோதர சகோதரிகளே உங்களை நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள அதனால் அவர் எதிர்கொள்ளும் வழியாக இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தலும் பேருந்தோடே இரக்கத்துடன் நல்வீராக்கு உமோடு தூயாமையாரை ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற வழியாகவே மன்றாடுகின்றோம். என் ஆன்மா அமைதியை இழந்திருக்கிறது. எனக்கு மகிழ்ச்சி என்றால் என்ன என்பது மறந்து போயிற்று. என் வலிமைக்கு முடிவு வந்தது. ஆண்டவர் மீதுள்ள என் நம்பிக்கையை போயிற்று வேண்டும். என் வறுமையும் அலைச்சலையும் கசத்தையும் தாங்க முடியாத துன்பத்தையும் நினைக்கிறது. என் உயிர் எண்ணில் மாறுகிறது. இவற்றை என் இதயத்தில் சுமக்கிறேன். ஆகவே நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவரின் விருப்பம் என்றென்றும் அழிவுறாது. அவருடைய பதவிக்கு முடிவு இல்லை. காலை ஓடும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் மிக்க பிரமாணிக்கம் உள்ளவர். ஆண்டவர் என் பங்கு. ஆதலால் அவரிடம் நம்பிக்கை வைத்தேன் என்றது என் ஆன்மா. தம்மில் நம்பிக்கை வைப்பார் என்று அமைதியாய் காத்திருத்தல் நல்லது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தந்தாய் நான் இருக்கும் இடத்திலே என்னிடம் ஒப்படைத்தவர்களும் என்னோடு இருக்கும்படி விரும்புகின்றேன். இதனால் உலகம் உண்டாகும் முன்பு என்னையில் அன்பு வைத்து எனக்கு அளித்த மகிழ்ச்சியை அவர்கள் காண்பார்கள். நீதியுள்ள தந்தாய் உலகம் உண்மை அறியவில்லை, நானும் உண்மை அறிவேன். நீர் என்னை அனுப்பினீர் என்று அவர்களும் அறிந்து கொண்டார்கள்.
நீர் என் மீது அன்பு கொண்டிருந்த அன்பு அவர்களுள் இருக்கவும் நான் அவர்களுள் இருக்கவும் ஒரு பேரை அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவித்தேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, இரண்டு வாணிகள் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நன்றார்கள். ஆண்டவரையும் அடியாருடைய மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோம். இவருடைய திருமலை தனக்கான மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளலாம். அவரையே தாம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்கிறார்கள். என்னென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர்களுடைய ஆகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாட்டிலும் நாங்கள் மக்களை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் எங்களுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்று உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். பாடுவதாவது தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆமையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தபடி உடன் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறினார்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை அவரதை அறந்தியர்கள் கிணத்தையும் எடுத்து வேகமாக்கு நன்றி கூறி தான் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறினார்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைத்து கொண்டு மது திருமுக ஒளியிலும் நேற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரைகளுடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவல்ல உம்மையே நன்றாடுகின்றோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதி கனிவுடன் பொய்யும் என்றால் சொல்லப்பட்டதை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு செல்விட்டு என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர்கள். எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இசமரின் விருதுக்கு அழைக்கப்பட்டவர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, இறைவா, உம்முடைய திருமகன் தமது திருமணத்தின் அடையாளத்தை எங்களுக்கு எதிரே உணவை விட்டு சென்றார். அதன் பெயராக எங்கள் சகோதரி செல்வி கிறிஸ்துவனிக்கும் அதை விண்ணக விருதுக்கு வந்து சேர கைகுடன் நல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவருடைய ஆவமை மன்றாடுகின்றோம். விசுவாசிகளின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் நன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கு உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரியின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தால் புனிதரின் வரிசையில் இது வல்லமையுள்ளதாக கீழ்த்தல செய்வாராக. இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளை இடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் சாவை இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. பிதாவிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயர் இவரை அழைத்து செல்வாராக. இவர் நித்திய மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையை பெற்று மகிழ்வாராக.
இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவே, இறைவனின் தூதரே எதிர்கொண்டு வருவே. தூதர் உம்மை ஆபிரகாம் வழியில் கொண்டு சேர்ப்பாராக. நித்திய இறைவாட்சி ஆண்டவரை இவருக்கு அளித்திடுவீரே, முடிவில்லாத முடிவர் மேல் ஒளிர்வதாக. கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கம் மிகுந்த தந்தையை உம்முடைய கைகளில் என் சகோதரியின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உம் அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரியோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதரியை உலக வாழ்வென்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லா வல்ல இறைவன் திருமணம் கொண்டு ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரியை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம், உயிர்த்தெழ செய்வாராக. உயிர்ப்போம் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான். சாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க உண்மையும் என்றாடுகின்றோம். எம் சகோதரிக்கு உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தீரே, வானரசின் விருந்திலும் இவர் அமர செய்தல உண்மையும் என்றாடுகின்றோம். எம் சகோதரின் பிரிவாற்றமையால் துயரறு நாங்கள் விசுவாசத்தினாலும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையினாலும் ஆறுதல் பெற உண்மையும் என்றாடுகின்றோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே